எனவே சோதனை நடவடிக்கைகளை ஈடுபடுறவங்க வந்து நாங்கள் வெளிநாடுகள் எல்லாம் நிறைய காணொலிகள் பார்த்துருக்கிறோம். தப்பி போகிறாங்க, ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்துறதை விட துரத்தி பிடிக்கிறாங்க. அது ஹெலிகாப்டராக இருக்கட்டும் அல்லது போலீஸ் வாகனங்களாக இருக்கட்டும், போலீஸ் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், அதில் துரத்தி பிடிக்கிறாங்க. முடியாத ஒரு பட்சத்தில் தான் அந்த டயர்களுக்கு ஷூட் பண்ணுற விடயங்களை வந்து நாங்கள் சினிமாக்களையும் பார்த்துருக்கிறோம். நிஜ வாழ்க்கைகள் சர்வதேச ரீதியில் நடக்கக்கூடிய இது மாதிரி சம்பவங்களை கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம். எவ்வளவுதான் இருந்தாலும் அதை பிடிக்கிறதுக்கு முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்த உடனே கன் எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தவறு பிழை அப்படின்ற ஆராயிறதை விட இந்த சட்டத்தை சரியாக போலீஸார் கடைப்பிடிக்கிறாங்களா அல்லது சட்டத்தை சரியாக பின்பற்றுறாங்களான்ற ஒரு கேள்வி சமூகத்தின் மத்தியில் இருக்குது. குறிப்பாக ஒரு சிறுவனை சுட்டத்துக்கு பிறகு பல விடயங்களை போலியாக பிரச்சாரம் செய்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுவனுக்கு வந்து 19 வயசு, முதல்ல 17 வயசு, அப்புறம் 19 வயசு அப்படின்ற அறிக்கைகளை வெளியிடுறது வந்து எவ்வளவு தூரம் சரியான ஒரு அந்த சிறுவனுக்கு அடையாள அட்டை இருக்கலாம், பிறப்பு சான்றிதழ் இருக்கலாம், ஏனைய விடயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு அந்த சிறுவனுக்கு எத்தனை வயதுன்றதை வந்து உறுதிப்படுத்திட்டு தான் ஊடக அறிவிப்புகளை பொறுப்புள்ள போலீஸ் நிலையங்களோ போலீஸ் அதிகாரிகளோ போலீஸ் ஊடக பிரிவுகளோ வெளியிடணும் என்றது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். நம்மளுக்கு ஒரு நியூஸை வந்து நம்ம ஒரு சோர்ஸாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த சோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம மிக அதிகமாக இந்த போலீஸுடன் தொடர்பு கொண்டு தான் இந்த சோர்ஸை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஒரு செய்தியை வந்து உறுதிப்படுத்தி தான் அதை நாங்கள் பதிவிடுறோம், வெளியேற்றுறோம், அந்த செய்திகள் தொடர்பான தகவல்களை தரோம். அப்போ அந்த சோர்ஸ்ன்றது நம்மளுக்கு முக்கியம். அந்த சோர்ஸை வந்து நாங்கள் வெளியில் சொல்கிறது இல்லை, ஆனால் அந்த சோர்ஸை உறுதிப்படுத்துறது போலீஸில். அப்போ போலீஸ் வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் இல்லாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரியான தகவல்களை உறுதி செஞ்சு மக்களுக்கு செய்திகளாக வழங்க முடியாது. அப்போது ஒரு சுட்டுக் கொல்லப்பட்ட அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இறந்த ஒரு சிறுவனுடைய தகவலை வந்து போலீஸார் திரட்டி இருக்கணும். முதல்ல இந்த சிறுவன் எப்போ பிறந்தான்ற ஒரு விடயத்தை சொல்லி அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதா, ஆளடையாள அட்டை இருக்கிறதா, இதுகளை வந்து பரிசோதனை செய்துவிட்டு அல்லது தொடர்பில் தகவல்களை சேகரித்து விட்டு தான் ஊடக அறிக்கைகளை வந்து போலீஸார் வெளியிடணும் என்றது வந்து அவர்கள் சட்டத்தினூடாக சரியாக நடந்து கொள்ளணும் என்றது வந்து ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் இப்போது இவர்கள் சரியாக நடந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த சிறுவன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் போலியானது அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு இருப்பினும் இன்றைய தினம் அந்த சிறுவனுடைய இறுதிக்கிரியைகள் நடைபெறவிருக்கிறது. எனவே இதன் போது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாது,